ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு பசங்கள ஸ்கூல் அனுப்புறதுக்காக காலையில லஞ்ச் தான் செய்ய போறேன். தொடர்ந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸ்நாக்ஸ்க்கு வந்து இப்ப சுண்டலும், முட்டையும் வேக வச்சிருக்கேன். ஒரு சைடுல சாதம் வெந்துட்டு இருக்கு. இன்னைக்கு கேரட் ரைஸ் தான் செய்ய போறேன். அதுக்காக 2 கேரட் துருவி வச்சிருக்கேன். வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு, கருவேப்பிலை எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் சுண்டலை தாளிச்சு விடுறதுக்காக எண்ணெய் ஊத்தி கடுகு, அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் சேர்த்து இப்ப சுண்டலையும் தாளிச்சு விட்டாச்சு. இப்போ கேரட் ரைஸ் செய்யறதுக்காக வானல வச்சு கொஞ்சமா எண்ணெய் ஆட் பண்ணி கருவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகாய்லாம் சேர்த்துருக்கேன். அதுல கொஞ்சமா சோம்பு ஆட் பண்ணியிருக்கிறேன். இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் எடுத்து வச்சிருக்க கேரட்டை இந்த ஸ்டேஜில் நான் வந்து சேர்த்துக்க போகிறேன். பாருங்கள், கேரட்டை சேர்த்ததுக்கு அப்புறம் இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூளும் உப்பும் தான் சேர்த்துருக்கேன். வேறு எதுவுமே சேர்க்கல. தண்ணிலாம் எதுவுமே ஆட் பண்ணல. இது கொஞ்சம் நேரம் கேரட்டை வேக விட்டதுக்கப்புறம் 2 பாக்ஸுக்கு தேவையான அளவு ரைஸ் போட்டு இப்போ கிளறி எடுத்துக்கிட்டேன். உப்பு மட்டும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். 7:30 மணிக்குள்ளாரே இன்னைக்கு வீட்டில் லஞ்ச் ரெடி பண்ணியாச்சு. பாருங்க, கேரட் ரைஸ் எடுத்தாச்சு. மதியம் ஸ்நாக்ஸுக்கு வந்து சுண்டல், தர்ஷனுக்கு ஒரு முட்டை வந்து அவிச்சு வச்சிருக்கேன். இன்னைக்கு லஞ்ச் ஸ்பெஷல் இவ்வளோதாங்க. லஞ்ச் பேக் பண்ணி வச்சாச்சு. காலையில பசங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு கொடுக்கறதுக்காக இப்போ ஒரு சைடில் வெங்காயம் கழுவி வதக்கிட்டு இருக்கேன். நேற்று வறுத்த மீன் வந்து வஞ்சர மீன் இருந்துச்சு, ஃப்ரிட்ஜில் ஒரு கப்பில் எடுத்து வச்சிருந்தேன். அந்த மீனை இப்போ பொரிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. மீந்திருந்த கேரட் ரைஸை ஒரு பாக்ஸில் எடுத்து வச்சிருக்கிறேன். இங்கே பாருங்க, சர்வேஷ் குட்டிக்கு ஒரு முட்டை, நெக்ஸ்ட் சுண்டல் அதுவும் ஒரு ஓரமா இருக்கு. இப்போ சட்னி வதக்கிட்டு இருக்கோம். அடுத்து மீன் பொரிச்சிட்டு இருக்கோம். காலையில பசங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சட்னியும் தோசையும் தான் கொடுக்க போறேன். வாங்கிட்டு வந்த வஞ்சர மீன் நிறைய இருந்துச்சு. அதனால ஒரு கப்பில் நான் வந்து எடுத்து வச்சிட்டேன். மறுநாள் பொரிச்சிக்கலாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சிட்டேன். ஏன்னா ஒரே நாள்ல எல்லாத்தையும் பொரிச்சு சாப்பிடவே முடியாது, அவ்வளவு மீன் வந்து இருந்துச்சு. அதனால இன்னைக்கு அதை எடுத்து பொரிச்சாச்சு காலையிலேயே. இப்ப பசங்க சாப்பிட்டுட்டு போறதுக்காக தோசையும் ஊத்தி கொடுத்துட்டேன். காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை சட்னி தான். இப்ப பசங்களுக்கு சுட்டு கொடுத்துட்டேன். 2 பேருமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. தர்ஷனுக்கு மட்டும் அவங்க அப்பா ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க. எப்பவுமே அவன் ஊட்டி விட்டாதான் சாப்பிடுவான். அவனா சாப்பிட்டானா குறைஞ்சது 1 ஹவராவது ஆகும். இருக்கிற 10 நிமிஷம் 15 நிமிஷத்துக்குள்ள அவன் சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு அனுப்பி ஆகணும். சர்வேஷன் தூங்கி எழுந்து வெளியில வந்துட்டான். பாருங்க, பசங்க ஸ்கூலுக்கும் கிளம்பிட்டாங்க. சாப்பிட்டுட்டு சர்வேஷன் வெளியில வந்திருக்கான். பசங்க எல்லாம் எங்க போறாங்க அப்படின்னு யோசிச்சுட்டே உட்காந்துருக்கான். ஏன்னா 2 நாளா பசங்க கூட ஜாலியா விளையாண்டு இருந்தா. இன்னைக்கு பசங்க ஸ்கூலுக்கும் போறாங்க. சர்வேஷ் குட்டி இன்னைக்கு ஊருக்கும் கிளம்ப போறாங்க. தன்ஷிக்கும் தர்ஷனுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. சர்வேஷ் வந்து 2 டேஸ் வீட்டுல வந்து ஸ்டே பண்ணியிருந்தது. இப்போ இவங்க ஸ்கூலுக்கு போறதுக்கே மனசு இல்லை. காலையில இருந்து நான் ஸ்கூலுக்கு போகலமா அப்படின்னு பாப்பா வந்து பிடிவாதமா சொல்லிட்டு இருந்தா. அதெல்லாம் ஹெல்த் நல்லா தான் இருக்கு, நீ போமான்னு சொல்லி இப்ப பாருங்க, அவங்க சித்தப்பாவும் சர்வேஷ் குட்டியும் இப்ப வேன் ஏற்றி விடுறதுக்காக போறாங்க. பாப்பா வந்து இன்னைக்கு லீவ் போடலான்னு ஒரு மனநிலைமையில இருந்தா. நான் பட் விடலை. ஏன்னா இன்னும் ஒரு 4 டேஸ்க்குள்ள எக்ஸாம் வேற, காலாண்டு பரீட்சை வருது. அதனால லீவ் போட விடல. நாங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்காக எல்லாமே எடுத்துட்டு வந்து டைனிங் டேபிள்ல வச்சாச்சு. இதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு சர்வேஷ் குட்டி ஊருக்கு கிளம்ப போறாங்க. எனக்கு பாருங்க, தயிர் ஊத்தி பழையது சாப்பிட போறேன். அதுவும் சைடிஷ் பாருங்க, வறுத்த மீன், வஞ்சர மீன் எடுத்து வச்சிருக்கேன். என்னோட ஹஸ்பண்ட் இப்ப சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு டியூட்டிக்கு டைம் ஆகுது. சர்வேஷ் குட்டி பொம்மை டிவி பார்த்துட்டு இருக்காரு. சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்துட்டேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து சர்வேஷ் குட்டி என்ன பண்றான்னு பார்த்தா அந்த டிவியே தான் பார்த்துட்டு இருக்கேன். அதுல கார்ட்டூன் வீடியோஸ் தான் பார்ப்பான். அதுலயும் விளம்பரம் வரக்கூடாது. விளம்பரம் வந்தா பயங்கரமா டென்ஷன் ஆகுறான். அது ஏன்னு தான் தெரியல. ஒரு வீடியோ ஓடும்போது கண்டிப்பா ஆடு வரும், ஆடு வராம இருக்காது. ஆனா சர்வேஷுக்கு ஆடு, விளம்பரம் ஓடவே கூடாது. அந்த கார்ட்டூன் வீடியோஸ் தொடர்ந்து ஓடிட்டே இருக்கணும்னு நினைக்கிறான். அப்படியே இடையில விளம்பரம் வந்துருச்சுன்னா சார் பயங்கரமா டென்ஷன் ஆகிடுறாரு. இதுக்கப்புறம் சர்வேஷ் கிளம்பி ஊருக்கு போக போறான். பசங்க ஈவினிங் வந்து சர்வேஷ் எங்கன்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்றேன்னு தெரியல. ஊருக்கு கிளம்பியாச்சு. இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே பாருங்க. The next day. புரட்டாசி மாசம் சீக்கிரம் வரப்போறதுங்கிறதுனால நான்வெஜ் தான் இப்போ ரீசெண்டா நாங்க சாப்பிட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு சிக்கன் 1/2 கிலோ எடுத்துட்டு வந்திருந்தாங்க. சிக்கன் குழம்பு தான் வைக்க போறோம். முட்டை ஒரு சைட்ல வெந்துட்டு இருக்கு. இப்போ ரீசெண்டா நாங்க வந்து நான்வெஜ் தான் அதிகமா எடுத்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி நான் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோலையும் கொடுத்துருந்தேன். ஹஸ்பண்ட் வந்து ஒரு 100 ரூபாய்க்கு சாத்துக்குடி நிறைய வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதை இன்னைக்கு ஜூஸ் போடுறதுக்காக கஷ்டப்பட்டு அந்த தோலை எடுத்தோம். தோலை எடுக்கவே முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுத்தேன். அதை அப்படியே ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணி கொஞ்சமா ஐஸ் வாட்டர் சேர்த்து மிக்சியில நல்லா அடிச்சு எடுத்ததுக்கு பாருங்க, சாத்துக்குடி ஜூஸ் ரெடி பண்ணியாச்சு. சூப்பரா இருந்துச்சு. டேஸ்ட்லாம் சொல்லவே வேணாம். லஞ்ச் சாப்பிட்றதுக்காக சிக்கன் குழம்பு ரெடியா இருக்கு. சிக்கன் குழம்புல நிறைய சொதப்பல் ஆயிடுச்சு. சிக்கன் குழம்புல இருந்த சிக்கன் எல்லாம் கரைஞ்சு போயிடுச்சு.
அப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே சாப்பிட்டு தான் ஆகணும்ட்டு சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து ட்ரெஸ் மடிக்கலான்ட்டு இப்போ ட்ரெஸ்லாம் எடுத்து வச்சிருக்கேன். அதை மடிச்சு வைக்கணும். இப்போ பசங்க ஸ்கூல் விட்டு வந்துட்டாங்க. அவங்கள இப்போ சாப்பிட வைக்கணும். அதுக்கு முன்னாடி பாருங்க 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க. யூனிஃபார்ம் கூட சேஞ்ச் பண்ணல. தர்ஷன் வர வர அடங்குறது இல்லை. ஹோம்ஒர்க்கும் எழுதுறது கிடையாது. அதனால ஸ்கூல்ல அவனுக்கு வந்து நிறைய ரூல் சொல்லியிருப்பாங்க போல. பாப்பாவை கூப்பிட்டு திட்டிருப்பாங்க போல. இவனை வந்து ஹோம்ஒர்க் எழுத வச்சுட்டு தான் நீ அடுத்த ஒர்க் பார்க்கணும்னு சொல்லி வந்ததுமே பாப்பா வந்து ஹோம்ஒர்க் எழுத வச்சுட்டு இருந்தா. அவன் கொஞ்ச நேரம் நல்லா தான் எழுதிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் நிறைய மக்கர் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அதனால பாப்பா அடிக்க ஆரம்பிச்சுட்டா. ஹோம்ஒர்க் பிரச்சனையே தன்சி பார்த்துப்பா. நம்ம கிச்சன் ஒர்க்கை பார்க்கலான்ட்டு கிச்சன் சிங்க்ல இருந்த பாத்திரத்தெல்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டேன். அடுப்பையும் விளக்கி அதையும் காய வச்சிருக்கேன். கிச்சன் மேடை ஃபுல்லாவே தண்ணி ஊற்றி கழுவி விட்டுருக்கேன். தர்ஷன் பாருங்க என்ன பண்றானே, அழுதுகிட்டு ஹோம்ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். இது அவனுக்கு தேவையா? அவன் கரெக்டா எழுதுனா பாப்பா அடிக்க போறது இல்லை. தர்ஷன் வர வர அடங்குறதும் இல்லை, ஹோம்ஒர்க் எழுதுறதும் இல்லை. நானும் நிறைய வாட்டி சொல்லி பார்த்துட்டேன். அவங்க மிஸ் தான் கண்டிக்கணும்ட்டு நான் அப்படியே விட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கறதுக்காக மதியம் வெவிச்சா முட்டையை வந்து இப்போ கட் பண்ணி வச்சுருக்கேன். பஜ்ஜி மாவு கரைச்சி வச்சுருக்கேன். வானல்ல கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். முட்டை பஜ்ஜிலாம் எப்போவே செஞ்சது. எப்போ செஞ்சதுன்னா கிராமத்தில் இருக்கும்போது சீட்டி போட்ட வீட்டில் செஞ்சது. ஆல்ரெடி வீடியோ ஷார்ட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. இதுக்கப்புறம் ரீசெண்டாக இங்கே சிதம்பரம் வந்து தான் முட்டை பஜ்ஜி செஞ்சுருக்கேன். நல்லா வந்திருக்கு. ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு பசங்களுக்கு செஞ்சு கொடுத்துருக்கேன். இதுக்கப்புறம் தொடர்ந்து நைட்டு பசங்க என்ன செஞ்சாங்கன்னு லைவாக வரும். வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நான் வந்து என் ஃப்ரெண்டுக்கு வந்து கிஃப்ட்டு செஞ்சுருக்கேன். என் ஃப்ரெண்டுக்கு வந்து நாளைக்கு பர்த்டே. அதில் ரெண்டு பேருக்கு பர்த்டே. பாருங்க, நானே செஞ்சேன். அக்கா இது வந்து சரோஜினின்னு ஒரு பொண்ணு இருக்கு. இது வந்து அப்புறம்தான் தன்ஷியே அவள் கையால் A4 ஷீட் வாங்கிட்டு வந்து ஸ்கெட்ச் வச்சு அவங்க ஃப்ரெண்ட்ஸு 2 பேருக்குமே பர்த்டே கிஃப்ட் வந்து செஞ்சுருக்காங்க. ஜஸ்ட்டு பேப்பரில். தன்ஷியால் முடிஞ்சது. நாளைக்கு கொண்டு போய் கொடுக்க போறியா? சார் என்ன பண்ணிட்டு இருக்காரு? முடிச்சிட்டிங்களா? இந்த இடமே ரொம்ப கச்சு கச்சுன்னு கிடக்கு. க்ளீன் பண்ண டைம் 9 ஆகுது. தூங்காமல் என்ன பண்ணிட்டுருக்கீங்க? இன்னைக்கு மதியம் வச்ச சிக்கன் குழம்பும் ரைஸும் வந்து நைட்டுக்கும் சேம் அதே தான் சாப்பிட்டாச்சு. இதுக்கப்புறம் தூங்க வேண்டியதான். காமிங்க அது ரெண்டையும். ஹாப்பி பர்த்டே சரோஜினி. ஹாப்பி பர்த்டே அபர்ணா. 2 ஃப்ரெண்டுக்கு கிஃப்ட் ரெடி. இது யார் வரைஞ்சது? தர்ஷன் வரைஞ்சிருக்கிறது பாருங்க. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. போயிட்டு வாங்க. அப்புறம் ஏன் திரும்ப பேப்பர் எடுத்து கட் பண்ணுறதுச்சு? இன்னொரு கிஃப்டா? யாருக்கு? அவங்க 2 பேருக்கும். அவங்களுக்கு செஞ்சு கொடுப்பேன்ல அந்த சாக்லேட் மேரி. சரி, ஓகே. இப்போ நீங்கள் தூங்க வரல, நான் மட்டும் போய் தூங்கவா? மணி 9 ஆகுது. காலையில் நேரத்தில் எழுந்து ஸ்கூலுக்கு போகணும். ஓகே, நீங்கள் எழுதிட்டு பொறுமையாக போயிட்டு தூங்குங்க. பாய் சொல்லிடுங்க. குட் நைட். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் கமெண்ட் பண்ணுங்க. இந்த சேனல்